ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. இரண்டு சாமுவேல் 16:12. ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். பொறுமையாய் இருப்பதால் இழந்து போவது ஒன்றுமில்லை. பழி சொல்லை தாங்கிக் கொள்வதால் மேன்மைகள் ஒருபொழுதும் சிறுமைப்பட்டு போவதில்லை. சுயத்தை பாதிக்கக்கூடிய பிறரின் வார்த்தைகள் கோபத்தை வரவழைக்கின்றன, சிறுமையுற்று நடந்து கொள்ள வைக்கின்றன. கடவுளின் அனுமதியின்றி நம் ஆடையில் கூட துளி தூசி படியாது. அப்படி இருக்க அடுத்தவரின் பழி சொற்கள் ஆண்டவரின் பார்வைக்கு உரியது. அவரின் தேசத்தில் வாழும் மக்கள் அவரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். கொடுமையான சூழ்நிலைகள் நமது பெருந்தன்மையை, விசுவாசத்தை சற்று பதம் பார்க்கத்தான் செய்யும். தடம் புரண்டு போய்விடக்கூடாது. கடவுளின் கரங்களை நம்பி இருக்கும் பொழுது தீமையானவை கூட நன்மையானதாக மாறும். மனிதர்களின் சதித்திட்டமே என்றாலும் அமைந்த மனதோடு கடவுளின் திட்டமென பணிந்து போகும் பொழுது அது மிக பெரிய ஆசீர்வாதமாக மாறிப்போகும். நம்மை ஒருவர் தவறாக பேசுவதால் நாம் தவறானவர்கள் அல்ல. நம்மை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் யார் என்று தெரிந்திருந்தால் எல்லா சூழலிலும் நிதானமாக செயல்படுவோம், பெருந்தன்மையோடு நடந்து கொள்வோம். நாம ஜெபம். இயேசுவே, உமது பார்வையில் எனக்கு கருணை கிடைக்கட்டும். இயேசுவே, உமது பார்வையில் எனக்கு கருணை கிடைக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக
நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. கதறி அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், தேற்றவாறும் எந்த இயேசுவே.
புலம்பி அழுகிறேன், கூவி அழைக்கிறேன், மீட்க வாரும் எந்தன் இயேசுவே, என்னை தேற்ற வாரும் எந்தன் இயேசுவே, என்னை மீட்க வாரும் எந்தன் இயேசுவே. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. வறண்டு போன பாலைவன நிலமாகினேன், வசந்த வாழ்வை ஊற்றி என்னை புதுப்படைப்பாக்கும். வறண்டு போன பாலைவன நிலமாகினேன், வசந்த வாழ்வை ஊற்றி என்னை புதுப்படைப்பாக்கும். வறண்டு போன என் வாழ்வை செழிப்பாய் மாற்றும், வறண்டு போன என் வாழ்வை செழிப்பாய் மாற்றும். தூயாவி தந்து என்னை தேற்றிடவாரும், தூய ஆவி தந்து என்னை தேற்றிடவாரும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. கலங்கி தவித்த விதவையின் கண்ணீர் துடைத்தீர், அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் தந்தீர். கலங்கி தவித்த விதவையின் கண்ணீர் துடைத்தீர், அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் தந்தீர். கலங்கி தவிக்கும் உள்ளத்தை தேற்றிடவாரும், கலங்கி தவிக்கும் உள்ளத்தை தேற்றிடவாரும். கருணை கொண்டு என் வாழ்வை மீட்டிடவாரும், கருணை கொண்டு என் வாழ்வை மீட்டிடவாரும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. கதறி அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், தேற்றவாரும் எந்தன் இயேசுவே. புலம்பி அழுகிறேன், கூவி அழைக்கிறேன், மீட்க வாரும் எந்தன் இயேசுவே, என்னை தேற்றவாரும் எந்தன் இயேசுவே, என்னை மீட்க வாரும் எந்தன் இயேசுவே. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு.
மாற்றி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை